ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வடுகா புளி நாரங்காய் அச்சார். இது ஓண சദ്യயில் வரக்கூடிய ஒரு ஊறுகாய் வகை சேர்ந்தது. இதுக்கு பெரிய நார்த்தங்காய் ஒன்று எடுத்துருக்குறோம். இது 2 டைப்பில் பண்ணலாம். தொலியோடி செய்கிறதா இருந்தால் பொடிசாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு 10 நாள் பாட்டிலில் அடைச்சி 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யணும். நான் இப்போ தொலி எடுத்துகிட்டு செய்கிறேன். அப்போ நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொலியை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சீடையும் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 100 கிராம் சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுக்கணும். அந்த சர்க்கரையில் உள்ள அழுக்க வடிகட்டி எடுக்கிறதுக்காக எடுத்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியையும் ஒரு அரை கப்பு தண்ணியில் நல்லா பிழிஞ்சி அந்த புளியும் சர்க்கரையும் 2யும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கிடணும். கொஞ்சம் கொதித்து வற்றி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் சூடானதும் வத்தல் மிளகாவும் கறிவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். கடுகும் போடலாம். இதுக்கு நான் கடுகு போடல. தாளிச்சிட்டு அது வத்தல் நல்லா ரெட்டான பிறகு 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/4 டீஸ்பூன் காயப்பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி பொடியும் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் மாறுறது வரை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். கரிஞ்சு போகக்கூடாது. வதக்கி எடுத்துகிட்டு அந்த பச்சை ஸ்மெல் மாறினோன்னா நம்ம உப்பு போட்டு பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற அந்த நார்த்தங்காவை தூக்கி தட்டணும். தட்டி கொஞ்சம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். அந்த வத்தல் எல்லாம் நார்த்தங்காயில் பிடிக்கும்படியாக நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த புளியும் சர்க்கரையும் சேர்த்து காய்ச்சி வச்சுருக்குறோம்ல அந்த தண்ணியை எடுத்து ஊற்றணும். ஊற்றி நல்லா வற்ற வச்சு எண்ணெய் தெளிஞ்சு வாரது வரை காய்ச்சி எடுக்கணும். எண்ணெய் தெளிஞ்ச உடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.